வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ராகி தோசை, அதுக்கு மேட்சாக தூதுவளை சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதுக்கு வந்து கேழ்வரகு வாங்கி வச்சுருக்கேன். ஓல் கிரைன் ராகி இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம எடுக்கும் போது கீழே கொட்டிட்டேன். நல்லா வாஷ் பண்ணணும். அதனால் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு ராகி இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த டம்ளரில் 1 டம்ளர் 4:1 ரேஷியோ அந்த அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூனுக்கும் ரொம்ப குறைச்சலாக வந்துட்டு வெந்தயம் சேர்க்குறோம். ஏன்னா தோசை நல்லா முருகலாக வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் அழுக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் இந்த அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சா போதும். உங்களுக்கு டைம் இருந்தால் ஓவர் நைட் கூட ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம மிக்சர் ஜாரில் தான் வந்து அரைக்க போகிறோம். ஓவர் நைட் நான் ஊற வச்சிடுறேன். ஊற வச்சுட்டு நார்மல் மிக்சர் ஜார்லேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே அரைஞ்சிரும். நம்ம 2 வாட்டி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்த மாவு வந்து 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நம்ம இது மாதிரி புளிக்க வைக்கும் போது இதில் வந்து ஒரு என்சைம், ப்ரோபயாட்டிக் அப்படின்ற என்சைம் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நம்ம கட்டுக்கு நல்லது, குடலுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி புளிக்க வைக்கும் போது தான் வந்துட்டு அது ஃபார்ம் ஆகுமே. இப்போ நார்மலாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு. நார்மல் தோசை எப்படி ஊற்றுவீங்களோ அதே போல் ஊற்றுங்க. ரொம்ப அருமையாக தோசை வரும். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. காலையில் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க இது போல் ட்ரை பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இது வந்து நல்ல ஒரு ஐடியா. நான் வெயிட் லாஸ்க்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோகோனட் ஆயில் வந்துட்டு நம்ம மெட்டாபாலிசம் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. தோசை வந்துட்டு நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இவ்வளோ பார்த்தீங்களா, சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அடுத்தது சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இது வந்து சளி பிரச்சனை, இந்த வீசிங் பிரச்சனை, தலைவலி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த தூதுவளை சட்னி ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், தூதுவளை, அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதுதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துருக்கேன். கடைசியாக புளி. சின்ன வெங்காயம், பூண்டு, புளி இதெல்லாம் வந்துட்டு நம்ம சளி பிரச்சனை நல்லா சரியாக்கும். ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் ப்ராப்ளம், அப்புறம் இந்த அயர்ன் டெஃபினிஷியன்சி, முடி கொட்டுற பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைலாம் இருக்காது. ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான டிஃபன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நைட் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம், மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது தாளிப்பு கொடுத்துடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கடாய் வச்சதுனால தீஞ்சு போச்சு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து. இந்த சட்னி வந்து நீங்கள் வந்து வாரத்தில் வந்து ஒரு 3 நாள் எடுத்துக்கும் போது சளி பிரச்சனையே கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது. இதை வந்து தாளித்து இதில் இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கீழே தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.